அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் படிக்கையில் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என் அருகே கவலை நிறைந்த முகத்தோடு அமர்ந்திருக்க. என் சொந்தக்காரர்கள், என் நண்பர்கள் என்னை சுற்றி நிற்கிறார்கள். எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருந்தது. என் நிலைமை மோசமாக இருந்தது. எனக்காக யாசின் சூறாவை ஓதினார்கள். மூச்சு விடுவது லேசாக இருந்தது. என் கண்களில் ஒருவர் வருவதை பார்த்தேன். அவர்தான் மரணத்திற்கு பொறுப்பான வானவர் மலக்குல் மௌத் வந்து விட்டார். இந்த உலக வாழ்க்கை முடிந்து மறுமை வாழ்க்கை எனக்கு வரப்போது. எனது வாய் திறந்து எனது பிள்ளைகள் ஜம்ஜம் தண்ணீரை வாயில் ஊற்றுகின்றனர். அனைவரும் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். எனது பார்வையை பறிபோனது. என் நாடி நரம்புகள் அடங்கி போனது. எனது உறங்குகள் மங்கி போனது. இப்போது என்னால் கேட்க முடியும். என்னால் அன்பு கூறியவர்கள் அழும் சத்தம் எனக்கு கேட்கிறது. நான் இன்னும் இறக்கமில்லை, உயிரோட்ட ஜடமாக ஆகிவிட்டேன். எனக்கு குறித்த நேரம் வந்தது. ஒரு நிமிடம் முந்தவும் இல்லை, பிந்தவும் இல்லை. காத்திருந்த மலக்குல் மௌத் அவருடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்தார். விசுக்கென்று என் உயிரை பிடுங்கினார். என் உடல் சற்றென்று குலுங்கி அடங்கியது. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது. இவ்வுலக விட்டு பிரிந்து விட்டேன். என்னை வழியை அனுப்பும் வேலைகள் ஆரம்பித்தார்கள். நான் ஓடி ஓடி உழைத்த சொத்துக்கள், வங்கி கணக்குகள், வங்கி காசுகள், நான் வாங்கிய கார்கள், நான் வாழ்நாள் முழுவதும் சேகரித்த அனைத்தும் இனி எனக்கு எந்த பயனும் இல்லை. இனிமேல் எனது அடையாளம் எனது கபூர் மட்டும்தான். எனது பெயர் மாற்றப்பட்டது. எனது பெற்றோர்கள் வைக்கப்பட்ட பெயரை விட்டு இப்போது என் பெயர் ஜனாசா, மையத்து. அதாவது இறந்தவுடன் என் சொந்தக்காரர்கள் எனது நிரந்தர வீடான கபரை வெட்டுவதற்கு ஏற்பாட்டு இறங்கியுள்ளார்கள். ஜனாசாவை நீண்ட நேரம் வீட்டுக்குள் வைக்கக்கூடாது. அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வீட்டை நான் தான் கட்டினேன். பல கனவுகளுடன் பார்த்து லட்சக்கணக்கில் செலவு செய்து கட்டினேன். என்னை குளிப்பாட்ட ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கு. வெளியே குளிப்பாட்டை எடுத்து செல்கிறார். நான் பார்த்து கட்டிய குளியறைகள் எனக்கு குளிக்க அனுமதி இல்லை. குளியறையில் சொகுசாக பயன்படுத்த உயர்ந்த பொருட்களை வாங்கினேன். எனக்கு இனிமேல் எதுவும் சொந்தமில்லை. எனக்கு பயன்படாத பொருட்கள் ஏன் எதற்கு வாங்கினேன்? குளிப்பாட்டி முடிக்கப்பட்டது. என்னை வெள்ளை துணியால் சுற்றினார்கள். விலையுயர்ந்த ஆடைகள் எங்கே போனது? என்னை சண்டாக்கில் வைத்தார்கள். எனது விலை உயர்ந்த கார்கள் கம்பீரமாக நின்று கொண்டு இருக்கு. ஆனால் இப்போது எனக்கு சொந்தமில்லை. இவைகள் தானே எத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தேன். எனக்கு எந்த பயனும் தராத பணத்தை சம்பாதிக்க நான் எத்தனை பொய்கள் சொன்னேன். எல்லாம் வீணாகி போனது. நான் எனது வாழ்க்கையை தொலைத்து விட்டேன். இறுதி பயணத்தை சுத்தமாக மறந்துவிட்டேன். மாய உலகில் மூழ்கிவிட்டேன். பாவங்களை பழகிட்டேன். இன்று எனது விளையாட்டுக்கு எல்லாம் முடிந்து விட்டது. இந்த நிலைமையில் எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தான். நீங்கள் எல்லாரும் இந்த நிலைமையை ஒரு நாள் அடைந்து விடுவீர்கள். உங்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறிய கனவு போன்று கலந்து விடும். எனக்கு நடந்தது போல் உங்களுக்கும் நடக்கும். உங்கள் உயிர்களும் ஒரு நாள் எடுக்கப்படும். தயாராக இருந்து கொள்ளுங்கள். நன்மைகளை சேகரித்து கொள்ளுங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு உதவும். உங்கள் இந்த இறுதி பயணத்தை இன்பமாக மாற்றும், அருமை வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்ற நல்ல அமல்கள் செய்து கொள்ளுங்கள். ஒருபொழுதும் மரணத்தை மறக்காதீர்கள். நிச்சயமாக வந்தே தீரும். அது உங்களையும் இதை நெருங்கிவிட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.